கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் நீங்கள் வாசியுங்கள். ஏனோக்கு 65 வயதான போது வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கவனிங்க பிரியமானவர்களே, 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 365 வருஷம். கவனிங்க பிரியமானவர்களே, ஏனோக்கு குறித்து வேதாகமத்தில் 4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வசனங்களிலே இந்த ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், ஏனோக்கு எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான், எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் காண முடியும். இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தமிழ் வேதாகமத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே he walked with God, அவன் தேவனோடு நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஏனோக்கு எப்படிப்பட்டவன்? 65 வயதிலே அவன் ரட்சிக்கப்படுகிறான். 65 வயதிலே தேவனை அறிகிறான். ஆதாமிலிருந்து 7வது தலைமுறையில் பிறந்தவன். லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் ஏனோக்கை குறித்து புதிய ஏற்பாட்டிலே லூக்கா ஏனோக்கை குறித்து எழுதுகிறான். வாசிப்பீர்களானால், லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், மகலேலயாவின் குமாரன், மகலேலயால் ஏனானின் குமாரன், ஏனான் ஏனோசின் குமாரன், ஏனோஸ் தேசத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். கவனிங்க பிரியமானவர்களே, ஆதாமுக்கு சந்ததி, ஆதாமுக்கு வரலாறு இல்லை, ஆதாமுக்கு தகப்பன் இல்லை, ஆதாமுக்கு தாய் இல்லை. இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் மண்ணிலே உருவாக்கி அவனை மனுஷனாக மாற்றி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எல்லோருக்கும் தொப்புள் இருக்கும். ஏனென்றால் எல்லாரும் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். ஆனால் ஆதாமுக்கு ஏவாளுக்கு அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கு. ஏனால் தேவனே அவர்களை படைத்தார், தேவனே அவருக்கு உறவாக வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் அவரை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. டைரக்டாக ஆதாமையும் ஏவாளையும் ஆதாமை மண்ணிலே உருவாக்கி மனுஷ ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். ஆதாமின் விலா எலும்பை எடுத்து மனுஷியாக்கி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். அப்படியானால் ஆதாம் தேவனால் உண்டானவன், ஏவாள் ஆதாமில் இருந்து உண்டாக்கப்பட்டவள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஆதாமின் உறவு தேவனோடு இருந்தது, ஐக்கியம் தேவனோடு இருந்தது. இப்படி 7வது தலைமுறையிலே ஏனோக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறான், பிறந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 இந்த ஏனோக்கை குறித்து சொல்லுகிறது. அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 65 வயதிலே தேவனை அறிந்தான். 300 ஆண்டுகள் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். குடும்பத்தோடு வாழ்ந்தான், தேவ பக்தியோடு வாழ்ந்தான், பயத்தோடு வாழ்ந்தான். இப்பொழுது இந்த ஏனோக்குக்கு அர்த்தம் என்ன? ஏனோக்கு என்றால் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், கற்றுக்கொள்ளுகிறவன் என்று 2 பொருள் இருக்கிறது. ஏனோக்குக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. 1 பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், இன்னொன்று கற்றுக்கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா.
அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. 300 ஆண்டுகள் 65 வயதிலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய வாழ்நாட்கள் 365. 65ல ரட்சிக்கப்பட்டு 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு வாழ்ந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், தேவனோடு கூட அவன் இருந்தான், தேவனுடைய குரலை கேட்டான், தேவனோடு கூட பேசினான், தேவனோடு பிரியமாய் இருந்தான், தேவனோடு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான், தேவனுடைய சித்தத்தை செய்தவனாய் இருந்தான், தேவனோடு தினமும் நடக்கிறவனாய் இருந்தான். தேவனை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை என்கிற ஒரு முடிவோடு ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற எனக்கு யாருமே இல்லை, எந்த விருப்பமே இல்லை என்று ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் பிறந்து மரிக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவன் எவ்வளோ பெரிய மில்லியனரா இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். அவன் பணம் அவன் மரணத்தை தடுக்காது, அவன் சொத்து சுகங்கள் மரணத்தை தடுக்காது. ஆனால் வேதாகமத்திலே இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொள்ளுகிறவன், தேவனோடு நடக்கிறவன், தேவனோடு கூட வாழ்ந்தவன், 300 ஆண்டுகள் தேவனோடு இருந்தவன். இவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தது. இவனை குறித்து வேதாகமத்திலே 4 இடங்களே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், இன்னொன்னு லூக்காவின் புஸ்தகம் 3:37, இன்னொன்று யூதாவின் புஸ்தகம் 14:15, இன்னொன்று எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 முழு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் உலகத்தை அழிப்பதற்கு முன்னாடி 6ஆம் அதிகாரத்தில் மனுஷன் பாவம் செய்து அவன் தேவ மகிமையை இழக்கிறான். அவனை அழிக்க தேவன் ஜலப்பிரளயத்தை கொண்டு வருகிறார். 5ஆம் அதிகாரத்தில் இவன் அதற்கு முன்பே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். இவருடைய வாழ்க்கையில யூதாவின் புஸ்தகத்தில் நீங்க 14:15 வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகளை பேசின கடின வார்த்தைகளை குறித்து அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு அப்போவே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, 2ஆம் வருகை குறித்து ஏற்கனவே இயேசு இந்த உலகத்தில் வரப்போகிறார். மனிதனை ரட்சிப்பதற்காக வந்தார் ஒரு முறை, அவர் பாலகனாக மீட்பராக ஒரு முறை இந்த உலகத்திலே பிறந்து அவதரித்து மனிதனை மீட்டார். இன்னொரு முறை மனிதனை அழைத்து செல்வதற்காக, மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக ஆயிரமான தூதர்களோடு கூட இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்று முதல் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் வேதாகமத்திலே ஏனோக்கு மட்டுமே. பைபிள்ல முதல் தீர்க்கதரிசி ஏனோக்கு. முதல் தீர்க்கதரிசி ஏனோக்கு சாமுவேல் அல்ல, முதல் தீர்க்கதரிசி ஏனோக்கு. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை அவர் வரப்போகிறார் என்று எத்தனையோ 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பூமியில் வரவார், அவர் மீண்டும் அவருடைய வருகை இருக்கும். 1000 பரிசுத்தவான்களுடைய இந்த உலகத்திலே மனிதன் அவபக்தி உள்ள மனிதன், கடினமாய் பேசுகிற மனிதரை நியாயம் தீர்ப்பதற்காக என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்கிற செய்தியை முன்கூட்டியே அறிவித்தவர் என் ஆண்டவராகிய இயேசு வருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஏனோக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தை கவனித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் எங்கே கிடக்கிறது? வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி யூதாவின் புஸ்தகம், கடைசி புஸ்தகத்துக்கு முன்னாடி 65வது புஸ்தகத்திலே அத்தனையும் தாண்டி அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் இவன் ஒரு விசுவாச வீரன், இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் ஒரு முன்கூட்டியே கணிக்கக்கூடியவன், அது மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமானவன், அது மட்டுமல்ல தேவனோடு பேசுகிறவன். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை என்ற அர்த்தம். டெடிகேஷன் என்றால் அர்ப்பணிப்பு. சான்டிஃபிகேஷன் என்றால் பரிசுத்தமாக்கப்படுதல். கான்சிக்ரேஷன் என்று சொன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். 3 காரியங்கள் வெவ்வேறாய் இருக்கிறது. டெடிகேஷன் என்றால் அர்ப்பணிக்கப்படுதல், சான்டிஃபிகேஷன் என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்படுதல், கான்சிக்ரேஷன் என்று சொன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். என்றைக்கு இயேசுவை உன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, என்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாயோ, என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, அந்த நாளிலே நீ பிரதிஷ்டை செய்யப்பட்டவனாய் வாழ
வேண்டும். நீ அர்ப்பணிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும். அதற்கு அப்புறம் நீ இந்த உலகத்திலே 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் ஏனோக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஏனோக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அப்படியானால் நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீ பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும், நீ அர்ப்பணிக்கப்பட வேண்டும், நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பிரதிஷ்டை என்ற வார்த்தை வேதாகமத்திலே மூன்று இடத்திலே வருகிறது. 1 யோவான் 10:22 வருகிறது. அவர்கள் தேவாலயத்தில் எருசலேம் தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்டிகை வந்த பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே போய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதை எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று ரோமர் 12:1 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட, நீங்கள் வேறு பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ வேண்டும் உலகத்திலே என்று அவர் வேதாகமத்திலே சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்திலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கே உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களை பரிசுத்தத்திற்காக உங்களை நீங்கள் டெடிகேஷன் பண்ண வேண்டும். கான்சிக்ரேஷன் என்று சொன்னால் பிரதிஷ்டை, பிரதிஷ்டை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், சாபத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், இந்த உலக ஜீவியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், விக்கிரக ஆராதனையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், இருளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். கிறிஸ்தவம் என்பது ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்னொருத்தருக்கும் எனக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் ஒப்பு கொடுக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். என்றைக்கு நீ தேவனுக்காக உன்னை அர்ப்பணிக்கிறாயோ அன்றைக்கிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் பிரதிஷ்டையை நீ உடைக்க கூடாது. வேதாகமத்திலே சிம்சோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்தான். எதற்காக என்றால் தேவனுக்காக வாழ்வதற்காக. அவனுடைய பெற்றோர்கள் அவனை பிரதிஷ்டை செய்தார்கள், தேவனுக்காக வாழ வேண்டும் என்று. நசரேன் கத்தி என் தலையிலே என் சிரசிலே படக்கூடாது என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக பரிசுத்தவான்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே குழந்தைகளை பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். அநேகரை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்ந்தார்களா? இல்லவே இல்லை. அதிலே ஒரு சிலர் மட்டும் தான் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தார்கள். அதிலே ஒரு சிலர் மட்டும் தான் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதிலே சிம்சோன் என்ன செய்தான் என்று சொன்னால் அவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். ஆனால் பாவத்திலே விழுந்ததினாலே அவனுடைய பிரதிஷ்டை அவனை விட்டு விலகினது, அவனுடைய பரிசுத்தம் அவனை விட்டு விலகினது, அவனுடைய மகிமை அவனை விட்டு விலகினது, கர்த்தர் அவனை விட்டு விலகினார். எப்பொழுது நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீ ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு நீ சபையிலே ஆண்டவருக்காக உன்னை முழுவதுமாய் இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஓ, நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டேன், என்னை ஆண்டவர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். உலக வாழ்க்கைக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. இந்த உலக வாழ்க்கை வெறுப்பதற்காக என்னை ஆண்டவர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்று உங்களை முழுவதுமாய் உங்களை அர்ப்பணித்த ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் அந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அது பிரதிஷ்டை. கான்சிக்ரேஷன், டெடிகேஷன், சான்டிஃபிகேஷன், இது மூணுமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேலே கொண்டு போகிறது. உலகத்திலிருந்து நம்மை உன்னத தேவனோடு நம்மை ஆண்டவர் இணைக்கிறார், ஐக்கியப்படுகிறார், அவரோடு உறவு வைத்துக் கொள்ள தேவன் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் தேவன் சொல்லுகிறார், அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை. ஏனோக்கு தேவனை தன்னை முழுவதுமாய் பிரதிஷ்டை செய்தார். கர்த்தருக்காக நீங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படி அர்ப்பணித்தால் உங்களுக்குள்ளாக எதற்கு கோபம், உங்களுக்குள்ள எதற்கு மனஸ்தாபம், எதற்குள்ளே உனக்குள்ள வாக்குவாதம், உனக்குள்ள ஏற்றத்தாழ்வு, உனக்குள்ளே ஜாதி வரி, உனக்குள்ளே பெரியவன் சிறியவன் என்று, உனக்குள்ளே ஏழை பணக்காரன் ஜாதி வரி எதற்காக உனக்குள்ளாக இருக்கிறது? மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பெருமை உனக்கு எதுக்குள்ளாக இருக்கிறது? நீ பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்துக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உனக்கும் தேவனுக்கு நிறைய வித்தியாசங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த உலகத்துல அவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், ஒப்பு கொடுக்கப்பட்டவன். இன்னும் உனக்குள்ள பாவம் இருக்குது, இன்னும் உலகம் இருக்குது, உனக்குள்ள இன்னும் பழைய மனுஷன் சாவலையே. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ரோமர் 8:11 கூறுகிறது. எடுத்து வாசிங்கள். ரோமர் 8:11 என்ன கூறுகிறது? எடுத்து வாசிங்கள்.
ஆண்டவர் நம்மை ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் வாழ விரும்புகிறார். வாசிங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய, கவனிங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஏனோக்கு நல்ல கவனிக்க, 300 வருஷம் தேவனோடு நடந்தான், தேவனுக்கு பிரியமாயிருந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. என்ன கூறுகிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி, கவனிங்கள், விசுவாசத்தினாலே தேவனோடு கூட ஏனோக்கு வாழ்ந்ததினாலே, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே மரணத்தை காணக்கூடாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே உயிரோடு 2 பேர் மட்டும் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் வேதாகமத்திலே. ஒன்று பழைய ஏற்பாட்டிலே ஈனோக்கு, இன்னொன்று எலியா. இந்த 2 பேருக்கும், ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு இருந்து குழந்தைகள் குமார்த்திகளை பெற்று ஆண்டவரோடு வாழ்ந்தான். ஆனா எலியா திருமணமாகாதவன், அவன் தேவ ஊழியக்காரன், பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அநேகர் சொல்வார்கள், ஊழியத்திலே கல்யாணம் ஆகக்கூடாது, அதெல்லாம் பாவம், ஊழியக்காரங்க பண்ணலாமா, அதெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. எலியா திருமணமாகாதவன், அவனையும் ஆண்டவர் எடுத்தார். ஏனோக்கு திருமணமானவன், அவனையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 2 பேரும் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இந்த 2 பேருமே இன்னும் 6000 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இன்னும் ஏனோக்கும் எலியாவும் still they are alive. அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல ஏனோக்கை ஒரு நண்பனாக தெரிந்து கொண்டார், நண்பனை போல பழகினார், நண்பனை போல அவரோடு கூட இருந்தார். ஆகையால் தான் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். அவன் காணாமல் போனான் என்று எடுத்துக்கொள்ளப்படு. காணாமல் போன எலியாவை எல்லாரும் பார்க்கிற மாதிரி எடுத்தாரு, ஆனா ஏனோக்கை யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். சில நேரம் பிரதிஷ்டைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு சரியா இருக்குமானால் உங்கள் பேச்சு மாற வேண்டும். பிரதிஷ்டை என்பது உங்கள் பேச்சு மாற வேண்டும். பிரதிஷ்டை என்பது உங்கள் நடை மாற வேண்டும். பிரதிஷ்டை என்பது உங்களுடைய உடை மாற வேண்டும். பிரதிஷ்டை என்பது உங்களுடைய ஆட்டிட்யூட் எல்லாம் மாற வேண்டும். பிரதிஷ்டை என்பது உங்களுடைய கண்கள் மாற வேண்டும், உங்களுடைய சொல் மாற வேண்டும், உங்கள் செயல்கள் மாற வேண்டும். இன்னும் நீ சர்ச்சில் உட்கார்ந்துகிட்டு இன்னும் ஊர் கதையும் உலக கதையும், அவன் கதை இவன் கதை, வேகாத கதை வெந்த கதை, நார்ன கதை நாராத கதை மொத்தத்தையும் பேசி ஒன்னையும் கெடுத்து இன்னொருத்தனையும் கெடுத்து இன்னொருத்தரை பத்தி பேசி அவன்கிட்ட உத வாங்குறத காட்டிலும் நீ தேவனை குறித்து மட்டும் பேசுவேன், வேற எதை குறித்து எனக்கு பேசணும் அவசியம் இல்லை. அது தவறோ அது செயல், அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை பத்தி 66 புஸ்தகங்கள்ல லட்சக்கணக்கான வசனங்களை ஒரு நாளைக்கு ஒரு வசனம் பேசினா கூட நீ சாகர வரைக்கும் இந்த வசனத்தை நீ பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு 1000 காரியங்கள் இருக்கு, அதை குறிச்சு நீ பேச மாட்டேங்கிற. நாரி போன கதையை பேசிட்டு இருக்கிற, தேவையில்லாத கதையை பேசிட்டு இருக்கிற. இது அப்பிரதிஷ்டை வாழ்க்கை. கொடுப்பதா பிரதிஷ்டை? ஆண்டவர் கொடுக்கிறதா பிரதிஷ்டைப்பட்ட வாழ்க்கை. உன்னை முழுசா ஆண்டவருக்கு நீ உன்னுடையவன் அல்ல, நீ ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையின்படி நீ நடக்கும். ஆண்டவர் விரும்புறதை நீ செய்யணும். உன் விருப்பத்தை செய்யறது பிரதிஷ்டை இல்ல, அவர் விருப்பத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவது பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஆண்டவரோடு ஒரு பிரதிஷ்டையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரதிஷ்டைப்பட்ட வாழ்க்கையை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல உங்களை மாதிரி சக்சஸ் ஆன மனுஷன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். உலகத்துல இருக்கிற எல்லாம் மாயை. all is the vanity, nothing under the world. all is the vanity, nothing under the world. எல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. nothing, எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உலக பிரகாரமான பணத்துக்கும் காசுக்கும் காம விகாரத்துக்கும் இந்த விதமான காரியத்துக்கு நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். அது வாழ்க்கையில that is not Christian. That is not Christian life. Sanctification is the Christian life. Dedication is the Christian life. Consecration is the Christian life.
இதுதான் கிறிஸ்துவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மை கொடுப்பது, தருவது. ஏனோக்கு தன்னை முழுவதுமாய் கொடுத்தான். ஆண்டவர் ரொம்ப பிரியமானவன். ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டார் அவனை. இன்னும் அவன் 6000 வருஷத்துக்கு மேல அவன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். தேவனோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேர் உலகத்துல படைச்ச பொருள். மனுஷன்ல கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல பிறந்தாங்க. அநேக பெற்றோர்களுக்கு பிறந்தாங்க. ஆனால் ஒருவனும் சாகாம இல்லை. எல்லாம் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். காலங்கள் வரும்போது ஒன்னொன்னா விழுந்துகிட்டு தான் இருக்குது விக்கிட்டு. வயது வரும்போது நீ விரும்பலன்னா விக்கிட்டு விழுந்துரும், போயிடுவோம் உலகத்தை விட்டு. ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு போனாலும் எபிரேயர் ரோமர் 8:11 சொன்னார் பாரு, கிறிஸ்துவை எழுப்பின ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்து எழுப்பினது போல கடைசி நாட்களில அவரால் உங்களுக்குள் இருந்தால் உங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிப்பார். ஆமென். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. எல்லா மதத்துக்கும் என்ன சொல்றாங்க? அடுத்த ஜென்மத்துக்கு நான் என்ன பொறுப்பேன் தெரியுமா? நான் கழுதியா பிறப்பேன், நான் யானையா பிறப்பேன், நான் புனியா பிறப்பேன். அடுத்த ஜென்மம்ன்றது ஒண்ணு கிடையாது. இருக்கிற ஜென்மத்திலே வாழ முடியல. அடுத்த ஜென்மத்துல நம்ம என்ன கிழிக்க போறோம்? ஒண்ணு கிழிக்க போறது கிடையாது. இந்த ஜென்மத்திலே நாரி கிடக்குறோம். அடுத்த ஜென்மம் எதுக்குயா நமக்கு? அடுத்த ஜென்மம் ஒண்ணே ஒண்ணுதான். அது தேவனோட இருக்கிறது அல்லது நரகத்துல இருக்கிறது. 2 தான். அல்லேலூயா. வேதம் சொல்ல ஒரு மனுஷன் பிறப்பதும் அடுத்து அவன் இறப்பதும் ஒரே ஒரு முறை நியமிக்கப்பட்டிருக்கிறது. birth and death only one time. birth and death only one time in your life. 2 தான். பிறக்கிற ஒரு முறை, இறக்கிற ஒரு முறை, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இல்ல. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வருகை. எனக்கு சொன்ன பாரு, அவர் வருகை வரப்போகிறது. 1000 லட்சக்கணக்கான தூதர்களோடு வரப்போகிறார். அப்பொழுது ஆண்டவர் கிறிஸ்துக்குள் மரித்து உயிரோடு எழும்புவார்கள். 2 காரியங்க. இயேசு வரும் பொழுது முதல் யாருங்க உயிர்த்தெழுவாங்க? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்தவனா செத்தவன் கிடையாது. இல்ல இந்த தண்ணி, இந்த சிகரெட்டு, பான்பராக்கு, அது இது எல்லாம் வேஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் அக்கிரமம் பண்ணி ஆடாத ஆட்டெல்லாம் ஆடி போய் படுத்துக்கிட்டு அது கீழே இன்று கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்த. கிறிஸ்துவுக்குள் அவர் நித்திரை அடையல, பாவத்துல நித்திரை அடைந்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள கல்லறையில நித்திரை அடைந்தவர்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகை வரும் பொழுது கிறிஸ்துவின் ஆவி கல்லறைக்குள்ளாக போய் செத்தவனை அப்படியே உயிர்ப்பித்து உயிரோட எழுப்பி கொண்டு போகும். அது கிறிஸ்துவின் ஆவி. ஹல்லேலூயா. அந்த கல்லறைக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவி மறுபடியும் மரித்து போன கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளையாக மரித்தவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி, உன்னை உயிரோடு எழுப்புகிற ஆவி கல்லறையில இறங்கும் பொழுது கல்லறையில இருந்து நீ புதிய மனுஷனாக எழும்பி நீ கர்த்தரோடு கூட போவாய். நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? அதற்காக தான் கிறிஸ்துவம், அதற்காக தான் வேதம், அதுக்காக தான் சபை, அதுக்காக தான் பரிசுத்தம், அதற்காக தான் எல்லாம். இது எல்லாம் இல்லை என்று சொன்னால் நான் எதற்காக பிரசங்கிக்க வேண்டும்? நான் எதற்காக சபை நடத்த வேண்டும்? நான் எதற்காக பயப்பட வேண்டும்? நான் உலகத்தை போல நான் வாழ்வேனே, உலகத்தை நான் அனுபவிப்பேனே. இதையெல்லாம் அல்ல. கிறிஸ்து என்னில் வாழ்கிறதினால் உபத்திரவத்தையும் சகித்துக் கொள்ளுகிறேன். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. என்னை குறித்த தவறான காரியங்களை பேசும்போது சகித்துக் கொள்ளுகிறேன். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏனோக்கு மரிக்கவில்லை, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எலியா மரிக்கவில்லை, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அவன் காணாமல் போனான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை என்றால் சபை, கிறிஸ்து, சபை, சபை, கிறிஸ்து, சபை, சபையின் மேய்ப்பன், குடும்பம். இதோடு தான் உங்கள் வாழ்க்கை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். உலகம், சினிமா, பாவம், பழைய நட்பு, அசுத்தம், மோசம், திருடு, வேசித்தனம், இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் கிறிஸ்து உங்களை விட்டு விலகி விடுவார். இவைகளெல்லாம் விட்டு விலகணும். கிறிஸ்துவ பரிசுத்தத்தை போதிக்குது, கிறிஸ்தவ நீதியை குறித்து போதிக்குது, கிறிஸ்தவ நியாயத்தை குறித்து போதிக்குது, கிறிஸ்தவ நன்மையானதை போதிக்கிறது. இதுதான் கிறிஸ்தவம். இனி நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? ஃபர்ஸ்ட் பிரதிஷ்டை. இன்னொன்று கற்றுக்கொள்ளுகிறது.
ஏனோக்கு என்றால் இன்னொரு அர்த்தம் கற்றுக்கொள்ளுகிறவர். நீ எத்தனை சபையில வந்து என்ன கற்றுக்கொள்ளுகிற? வாரம் வாரம் பிரசங்கம் பண்றோம், எதை கற்றுக்கொள்ற? கேட்கிற, போற, திரும்ப அதே மாதிரி தான் இருக்கிற, கேட்கிற, போற, அதே மாதிரி தான் இருக்கிற. உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? கற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவ போல பேசணும், கிறிஸ்துவ போல நடக்கணும். இன்னும் குறை இல்லாத மனுஷன் கிடையாதுங்க. ஆனால் குறைய வாழ்க்கை வரைக்கும் கடைசி வரைக்கும் வரக்கூடாதுங்க. அதுல இருந்து மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வரணுங்க. யாருமே உத்தமன் அல்லங்க, உத்தமத்தை நோக்கி பயணம் செய்யணுங்க. யாருமே நீதிமான் அல்லங்க, நீதிமானாக மாறணுங்க. இதுதாங்க சபை கற்றுக்கொள்ளுகிறது. கிறிஸ்து கிட்ட கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட வாரம் வாரம் நீ சபையில கற்றுக்கொண்டு போற, உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வர்ற? அதே மாதிரி எந்த மாற்றம் இல்லாத உட்கார். இது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை அல்ல, இது கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல. தேவன் பார்க்கிறான். குடும்பத்தோடு வாழ்ந்தான் 300 வருஷம். 300 வருஷம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டே இருக்கிறான். அவன் மையன் 960 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தான். ஆனா அப்பா 300 சாகல, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறான், உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆனா ஆண்டவர் பிரியமானவன். பிரதிஷ்டை. நீ சபைக்கு வந்தோடனே ஐயோ வாய் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். ஐயோ இது பிரதிஷ்டை, அவங்களை பத்தி பேசக்கூடாது. யாராவது இன்னொருத்தவங்களை பத்தி உங்களை பத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, ஐயோ சர்ச்சில் என்னது, ஐயோ சிஸ்டர் நான் வாய் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் சிஸ்டர், ப்ளீஸ் 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 நீ பேச மாட்டேன் பேசாதீங்க சிஸ்டர் சொல்லிப்பா. அதுதான் பிரதிஷ்டை. ஐயோ வாங்க பக்கத்து வீட்டு திருவிழா, ஐயோ கையை பிரதிஷ்டை பண்ணிட்டேன் சிஸ்டர், கையை பிரதிஷ்டை பண்ணிட்டேன், ஐயோ கையை பிரதிஷ்டை பண்ணிட்டேன். வாங்க சினிமா போலாம், ஐயோ காலை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, வரக்கூடாது. அங்க சர்ச்சுக்கு மட்டும்தான் கால் வரும், அது சென்சார், அங்கதான் வரும், வேற எங்கேயும் வரக்கூடாது. கால் பிரதிஷ்டை. அதுதாங்க பிரதிஷ்டை வாழ்க்கை. அதுதாங்க பிரதிஷ்டை வாழ்க்கை. வார்த்தைங்க சொல்லுங்க, செயலுங்க, இப்படி வாழ்றதை விட்டுட்டு அப்படியே சிஸ்டர். 1994 ஆண்டவர் என்ன கூப்பிட்டாருங்க, அன்னைக்கு என்ன அர்ப்பணிச்சுங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறேங்க. ஈனாக்குன்னு பேர் வச்சிருப்பாங்க, பிரதிஷ்டை இருக்காதுங்க. ஈனாக்குன்னு பேர் வச்சிருப்பாங்க, தேவனோட நடக்க மாட்டாங்க. ஈனாக்குன்னு பேர் வச்சிருப்பாங்க, போட்டி இதுல வேற பேர் வைக்கிறது. ஈனாக்குன்னு வைக்கணும், ஈனாக்குன்னு வைக்கணும். உன் பேருக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கணுங்க. பேருக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கணும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்னங்க சொல்லுது? அபிகாயில் சொல்றாங்க, தன்னுடைய கணவர் நாபாலை பத்தி சொல்றா. அவருடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அதே போல அவர் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்குது. நாபால் என்றால் என்ன? பைத்தியம். நாபால்னா என்ன? பைத்தியம். பேர் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குதுங்க. சாந்தின்னு வச்சிருப்பாங்க, ஐயோ அது பண்றா குடும்பம் பிடிக்க. சந்தோஷம்னு பேர் வச்சு எவனையும் சந்தோஷமா வச்சுக்க மாட்டான். சமாதானம் பேர் வச்சிருப்பான், அவன் இருக்கிறதே சுனாமி மாதிரி குடும்பத்தை எடுத்துட்டு கிடப்பான். பேருக்கும் அவனுக்கு வித்தியாசம் இருக்கணுங்க. உன் வச்சிருக்கிற பேர்ல கூட அர்த்தம் இருக்கணுங்க. உன் பேர்ல கூட மகிமை இருக்குதுங்க, உன் பேர்ல கூட பிரதிஷ்டை இருக்குதுங்க. ஈனாக்கு என்றால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். ஊழியத்தில் ஒன்று அழைச்சா நீ நிப்பங்க, பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கைங்க. நிறைய பேர் சபை விட்டு ஓடிடுவாங்க, புருஷனை விட்டு போயிடுவாங்க. அது பிரதிஷ்டை இல்லைங்க, அது பிரதிஷ்டை இல்லை. மனையை விட்டு ஓடிடுவாங்க, அது பிரதிஷ்டை இல்லை. பிள்ளை விட்டு ஓடிடுவாங்க, பிரதிஷ்டை இல்லை. ஆண்டவர் உன்னை எங்க வச்சாரோ அங்கதான் நீ சாகணும். ஆண்டவர் உன்னை எங்க வச்சாரோ எங்க அழைச்சாரோ அங்கதான் இருக்கணும். அதுதான் பிரதிஷ்டை வாழ்க்கை, அதுதான் பிரதிஷ்டை வாழ்க்கை. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா நீ இருக்கிறியா? ஆண்டவரோட நடக்கிறியா? ஆண்டவரோட நீ பேசுறியா? அப்படின்னா முதல் இந்த உலகத்துல சாகாம உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டவன் ஈனாக்கு. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு மரணம் இல்லைன்றத எதுக்கு கற்றுக் கொடுக்குது? வேதம் கற்றுக் கொடுக்குதுங்க. ஆனா உலகம் சொல்லுது, நீ செத்த உடனே நீ அடுத்த ஜென்மன்றதே ஒண்ணும் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மம், இதுக்கெல்லாம் ஒரு ஜென்மம். லேலூயா, இதெல்லாம் ஒரு ஜென்மம், இதுக்கு இன்னொரு ஜென்மம் தேவையாங்க? உலகத்திலே ஒழுங்கா ஜென்மமா வாழ மாட்டேங்குது, இது இன்னொரு ஜென்மம் கொடுத்தா உலகத்தை அழிச்சு விடும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இது இல்லைங்க. ஆண்டவர் அழைச்சாருன்னா ஒரு அழைப்பு தான். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் அழைச்சாருன்னா நம்மளை பிரதிஷ்டை பண்ணாருன்னா ஒரு முறை பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது யோசிச்சு பாருங்க.
உன்னை நல்ல சபையில வச்சு உன்னை நல்ல ஆலோசனை சொல்லி அறிவுரை சொல்லி உன்னை உருவாக்கி உன்னை கர்த்தருக்குள்ளாக உருவாக்கணும்னு கர்த்தர் இந்த பலிபீடத்தை அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாருங்க. வாரம் வாரம் அவர் பேசிட்டு இருக்கிறாருங்க. உன்னை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் எங்களை ஒரு பாத்திரமா பயன்படுத்திட்டு இருக்கிறாருங்க. நாங்கள் இல்லைங்க, கர்த்தர் பேசுறாருங்க. நாங்க வெறும் வாயோட தான் வர்றோங்க. இங்க அவர் நிரப்பிக்கிட்டே இருக்கிறாருங்க, பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு. ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், என் காரியத்தை யார் போவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஏசாயா சொல்றான், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க, அர்ப்பணிப்பு. என்ன இங்க 6 பேர் அர்ப்பணிச்சாங்க, காணாம போயிட்டாங்க. அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு என்ன ஐயோ அழுவுறது, என்ன பண்றது, ஒரு வாரங்க 6 நாளுங்க 6 மாசங்க காணாம போயிட்டாங்க. பிரதிஷ்டைங்க. வேர் இஸ் யுவர் டெடிகேஷன், வேர் இஸ் யுவர் கான்செக்ரேஷன்? எங்கே இல்லை. சொன்னாதாங்க செய்யறோம். அது இல்லைங்க, பாஸ்டர் ஜான்சன் ஆண்டு ஒரு முறை தான் கழிச்சு சாகர வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேங்க. என் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு தூங்கினாலும் என் சபை தாங்க என் கண்ணில் தெரியுது. நான் தூங்கினா என் கிராம சபை தெரியுதுங்க. இந்த ஜனம் ஏன் இன்னைக்கு வரல, சபைக்கு வரலன்னா நான் தூங்கிட்டே இருந்து ஏன் இந்த ஆத்மா வரல நான் நினைச்சிட்டே இருக்கிறேங்க. பிரதிஷ்டைங்க, பிரதிஷ்டை. ஒரு முறை தாங்க ஆண்டவர் சொல்லி உன்னை அழைப்பார். டெய்லி ஒன்று சொல்லிட்டு இருப்பாரா? டெய்லி சாப்பிட்டு சாப்பிடுனா நீ சொல்ற சாப்பிடுறது மட்டும் யாரும் சொல்லலைனாலும் வாயில போட்டுக்கிட்டே இருக்கிற, நொறுக்கிட்டே இருக்கிற, அதுக்கு மட்டும் எங்கடி உனக்கு பிரதிஷ்டை வந்துச்சு? அது பிரதிஷ்டை வந்துச்சு. ஆண்டவர் உன்னை பிரதிஷ்டை அழைக்கிறச்சு. ஒரு முறை தான் அழைப்பார். அந்த பிரதிஷ்டை நீ காப்பாத்திக்கணும், டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போதான் ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ளுவார். அப்போதான் நீ மரிப்ப ஒரு நாள் குழியிலிருந்து உன்னை எடுத்துக்கொள்ளுவார். நீ பிரதிஷ்டை இல்லை என்றால் நீ ஒரு ஆர்டினரி கிறிஸ்துவன். நீ கிறிஸ்துவனா அல்லது கிறிஸ்துக்குள் வாழ்கிறவனா? கிறிஸ்தவன் என்பது பெயர், கிறிஸ்துக்குள் வாழ்வது வாழ்க்கை, ஜீவன், லைஃப். ஆமென். அதுதாங்க வாழ்க்கை, அதுதாங்க அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏசாயா சொன்ன, ஆண்டவரே நான் இருக்கிறதோ நான் இருக்க அடியேன் போகிறேன். அர்ப்பணிச்சான், போ, go preach the gospel, you proclaim the gospel, the great commission. ஆண்டவர் அழைச்ச அழைப்புக்கு பாத்திரவான்களா நீங்க இருக்கிறீங்களா? 94 ஆண்டவருக்காக அர்ப்பணிச்ச ஆண்டவர் அழைச்ச பிரதிஷ்டை பண்ணப்பட்டேன். ஸ்டில் கோயிங், போயிட்டே இருந்த வண்டி, எங்கேயுமே ஸ்டக் ஆகல. இடையில இந்த வண்டியை நிறுத்துறதுக்கு எத்தனை கல் வச்சாங்க, கடப்பாறை வச்சாங்க, மம்முட்டியை வச்சாங்க, சாட்சி விட்டாங்க வண்டி. ஆனால் திரும்ப நின்று போயிட்டே இருக்குது. கடப்பாறை வைக்கிறாங்க, கடப்பாறை முறிச்சிட்டு போய்கிட்டே இருக்குது. கல்லை வைக்கிறாங்க, கல்லை உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்குது. 10 முறை ரயில கவுக்குறாங்க, திரும்ப ஏஞ்சி நின்னுக்குது, போய்கிட்டே ரிப்பேரே ஆக மாட்டேங்குது. பிரதிஷ்டை, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனை நீ உலகத்துல எவ்வளவு முறை கலை அப்படி கவுக்கி கவுத்து 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 போட்டாலும் கர்த்தர் தூக்கி 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 நிறுத்துவா. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு எவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தாலும் திருப்பி 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 ஒரு ஆண்டை தூக்கி நிறுத்துவா. அல்லேலூயா. பிரதிஷ்டைப்பட்ட வாழ்க்கைக்கு தாங்க அந்த அபிஷேகம். அபிஷேகம் எதையும் செய்யுங்க, அபிஷேகம் எதையும் செய்யுங்க. ஜான்சனுடைய வாழ்க்கையில 94ல இருந்து எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஸ்டில் ஐ ஃபேஸ் மெனி ப்ராப்ளம். எவ்வளவு காரியங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கு. கஷ்டம்தான், நானும் மனுஷன் தான், எனக்கும் பாடுகள் இருக்கு, எனக்கும் துக்கங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. ஆனா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என் பிரதிஷ்டை, என் ஆண்டவர் என்னை கொண்டு போயிட்டே இருக்கிறேன். நான் இல்லைங்க, கர்த்தர் கிருபையை நடத்திக்கிட்டே இருக்கிறார். நான் இல்லை. உறவுகள் போனாலும், உலகம் போனாலும், எல்லாம் போனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை நான் அதிகமா சந்தோஷப்படுறது உங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால, உங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால. எனக்கு எவ்வளவு பிள்ளைங்க பாருங்க, 2 பிள்ளை போனாலும் 150 பிள்ளை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் வாங்கிட்டு. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு ஐயோ நான் ஒண்ணு விட்டுட்டு வாழ்க்கை முடியும். என் கூட 150 பேர் இருக்கிறாங்க. கை தட்டுங்களேன். அந்த சர்ச்சில் ஒரு 50 பேர், 200 பேர் இருக்கிறாங்க. கை தட்டுங்களேன். இதை தாண்டி இந்த 200 பேர் போனா கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவர். ஆமென். அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஊழியத்தை, என் தரிசனத்தை நான் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். யாரையும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஐயோ என் பாடி இங்க இருந்தா போகணும்னாரு, ஆனா இப்ப பாடியே காணும். சாகிறதுக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு பாடி. நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. ஏனோகுமாரி சர்ச்சில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க, சபையிலிருந்து நிறைய பேர் போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. தேடாத,
அவங்க எல்லாம் பரலோகம் போயிட்டாங்க. அவங்கள தேடாத, நீ பரலோகம் போறதுக்கு ஆயத்தப்படு. நீ பரலோகம் போறதுக்கு ஆயத்தப்படு. பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, சுத்திகரிக்கப்படுதல், ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு தெளிவான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த விதையை கத்த வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 2 பேர் சாகாம போனது. ஒன்னு ஏனோக், இன்னொன்னு எலியா. அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரலோகத்துக்கு போயிடுவான். ஊருக்கு அதை பேசிட்டு அந்த இதை பேசி சபையிலே வந்து இதெல்லாம் நடக்குமா? நடக்கிறவங்க விசுவாசிக்கணும்னு நடக்கும், விசுவாசிக்காதவருக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டு தான். நடக்குமா? நான் ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு அம்மா எங்கிட்ட வந்தாங்க, அப்படியே நிறையா நகைலாம் போட்டுட்டு வந்தாங்க. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் என்னத்துக்கு ஜெபம் பண்ண? சும்மா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு இந்த மகளை எடுத்துக்கொள்ளுங்கப்பா, சால் அடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு. என்ன ஜெபம் பண்ணுறீங்க? நானும் சும்மா தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் உனக்கு சும்மா தெரியுதா? ஊழியக்காரன் டைம் பாஸ் அவனுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு நீ சும்மா ஜெபம் பண்ண? நானும் சும்மா தான். நீ செத்துடணும்னு ஜெபம் பண்ணு. என்ன இருக்குது? நீ சும்மா சொல்ல, நானும் சும்மா சொன்னேன். கரெக்டு தான். நான் ஐயா அசன ஐயா அடுத்த ஆளுவா. உன் கதை என்கிட்ட என்ன கதை? நீ இன்னொருத்தர் இழிச்சு வை, அவன் போய் பேசி. எத்தனை வருஷம் ஆடுகளை மேய்க்கிறேன் எனக்கு தெரியாதா? வயசு சின்னதாக இருந்தாலும் குட்டியிலிருந்து புட்டி வரைக்கும் நான் மேய்ச்சிட்டு கிடக்கிறேன். யூத்ல இருந்து பூத் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாதா? எத்தனை பேர் என்னன்னு நீங்க நிற்கும் போதே ஐயா ஐயான்னும் போது எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் சும்மா தான் நிற்பேன். அப்படியா? நீ எது உண்மை சொல்றனும் தெரியும், எது பொய் சொல்றனும் தெரியும். நீ நினைச்சுக்கிற பாஸ்டருக்கு ஒன்னு அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிற. ஆனா தெரியாத மாதிரி தான் அப்படியே அசட் ஜவுன் உங்ககிட்ட எனக்கு வாக்குவாதம் பண்ணி நீ என்ன ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். சபைக்கு பிரயோஜனமா இருந்தா நான் பேசுறது வேற. சபைக்கு பிரயோஜனமா இரு, கர்த்தருக்கு பிரயோஜனமா இரு. கர்த்தருக்கு பிரயோஜனமா இருந்தா சபைக்கு பிரயோஜனமா இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுறோம், சபைக்கு எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. கடவுளுக்காக நிற்பாங்க. பிரதிஷ்டை உடைக்கக்கூடாது, பிரதிஷ்டை உடைக்கக்கூடாது. எத்தனை பேர் ஏனோக்கு போல பரலோகம் போறது ஆயத்தமா இருக்கு? எருசலேம்ல யுத்தம் நடக்கும். இந்த யுத்தம் பயங்கரமா நடந்து கடைசியில ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி 2 பேர் வருவாங்க, ஏனோக் எலியா. பயங்கர யுத்தம் நடக்கும் எருசலேம்ல. அப்போ ஏனோக்கும் எலியாவும் அந்த யுத்தம் நடந்து முடிஞ்ச அந்த எருசலேம்ல வருவாங்க. அவங்கள 2 பேரையும் அப்படியே அடிச்சு பீஸா வெட்டி அப்படியே தெருவா அவங்களுடைய கறி அப்படியே வீசிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மறுப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டவர் எப்பவுமே தன்னுடைய வார்த்தையில உண்மை உள்ளவர், மாற மாட்டார். ஒரு முறை பிறந்த ஏனோக்க அவர் செத்தாதான் மறுபடியும் போக முடியும். அது ஆவியின் சரீரம், மாம்ச சரீரம் சாகணும். மண்ணு போயிடணும், மண்ணுக்கு போயிடணும், மனுஷன் விண்ணுக்கு வந்துடணும். அப்படின்னு ஏனோக்கும் எலியாவும் சாகணும். அப்போ அவங்க 2 பேரையும் அனுப்புவாரு. அவங்க எல்லாம் செத்து எல்லாம் கரியெல்லாம் அங்க அப்படியே மரத்துல எல்லாம் கிடக்கும். 3வது நாள் கர்த்தருடைய ஆவி அவங்களுக்குள்ள இறங்கும் போது அவங்க எங்கெங்கெல்லாம் கால் கையெல்லாம் துண்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஏனோக்கும் எலியாவும் மாறுவாங்க. ஏன்னா செத்துட்டாங்க, உயிர்ப்பிச்சுட்டாங்க. அப்படியே ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவார். ஏன்னா அதை முடிக்கணும். அப்போ 3வது நாள் ஆண்டவர் என்ன செய்வாரு? உயிர் வரும். அப்ப நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் 3வது நாள் உயிர் திறந்தார். ஆமென். ஆனா உங்களையும் என்னையும் ஒரே நொடியில 3 நிமிஷம் கூட இருக்காது. எக்கால ஊதும் பொழுது ஆவியானவர் ரோமர் 8:11 அது கடைசியா மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 8:11 படி என்ன செய்வாரு? நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் வரப்போகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லையா? 3 நாள் வச்சாங்கல்ல கல்லறையில. அந்த இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது கிறிஸ்து உயிரோட 3வது நாள் உயிரோட எழும்பினார். அந்த கிறிஸ்துவின் ஆவி மரித்து போன நம்முடைய சரீரத்துல
அவர் அந்த ஆவி இறங்கும் பொழுது மரித்து போனா கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு கூட மேகங்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட நித்திய 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 காலமாக அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிப்பாரா இல்லையா? நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இந்த உலக வாழ்க்கை நீங்க டாடா குட் பை சொல்லணுமா இல்லையா? இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாயை, எல்லாம் கட்டுக்கதை, எல்லாம் நம்பிராதீங்க. கட்டுக்கதை இதெல்லாம் போதிச்சா ஜனங்களுக்கு நல்ல பிரெயின் வந்துரும்னு நம்மள மதம் மாத்திடுறாங்க. அப்படின்னு மதம் மாத்தலங்க, எங்க மனசை மாற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆவியை நாங்கள் உறுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இழந்த பிரதிஷ்டையை நாங்கள் மறுபடியும் நாங்கள் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கையை கொடுக்கும்படி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு போல அப்பா நான் பிரதிஷ்டை பண்றேன், வாயை பிரதிஷ்டை பண்றேன், என் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்றேன், எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்றேன். பிரதிஷ்டை என்றது என்ன தெரியுமா? டாப் முதல் பாட்டம் வரைக்கும். என்னவா? பிரதிஷ்டை. சிலவங்களுக்கு கண்ணு நல்லா இருக்கும், வாய் இருக்குது, வாயாது கண்ணு நல்லா தான் இருக்கும், ஆனா வாய் பெரிய அண்டா மாதிரி திறக்கும். வாயும் பிரதிஷ்டை பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா கையும் சும்மா இருக்கிறவங்கள நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கிள்ளிக்கிட்டே இருக்குது, நோண்டிக்கிட்டே இருக்கு, இப்படி 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 பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது. சட்டை நல்லா இருக்குதுன்னு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. பூ நல்லா இருக்குதுன்னு சொல்றது, அப்படியே கூந்தலை தொட்டு பார்க்கறது, எங்கடி இது பண்ண, மஸ்காரா எங்கடி வாங்கின, குஸ்காரா எங்கடி வாங்கினன்றது. இது எல்லாமே மற்றவங்களை தோண்டி 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 நோண்டி 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 அவங்களை டிஸ்டர்ப் பண்ண, கை பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. கால் பிரதிஷ்டை பண்ணப்பட. சிலவங்களுக்குலாம் அது காது ஊர் கதையை கேட்கறதுக்குன்னா நல்ல பஞ்சு வாங்கி நல்லா எடுத்துட்டு நல்ல காது வச்சு கேட்பாங்க தெளிவா. இதை ஊர் கதை பக்கத்து கதை கேட்குதான்னு. அந்த கதையும் உனக்கு தேவை. அதெல்லாம் அசுத்த ஆவி. என்ன ஆவி சொல்லுங்களேன்? என்ன ஆவி? இன்னொருத்தவங்க கதையை கேட்கறது அசுத்த ஆவி. இன்னொருத்தவங்களை பத்தி பாக்குறது அசுத்த ஆவி. இன்னொருத்தவங்களை பத்தி பேச அசுத்த உதடு. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா நம்ம வளர மாட்டோம். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா போஸ்ட்மேன் மாதிரி அமெரிக்காவுக்கே நியூஸ் கொண்டு போயிடுவாங்க ஒரு நிமிஷத்துல. அடுத்த நொடியில், ஐயோ உங்களுக்கு தெரியுமா சித்தி, இப்போ இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, நம்ம பேச்சை கேட்டாம கல்யாணம் பண்ணால, போச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு கதை. அமெரிக்கால இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு சித்திக்கு வரும் போன். அடுத்த நொடியில இன்னொரு இப்படி ஊரு கதை பேசுறதுக்கு பொம்பளைங்களுக்கு ஐயோ ஒச்சு கொட்டின மாதிரி சுக்கு 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 சுக்கு. அப்படியா அப்படியா அப்படியா, அப்புறம் என்னக்கா, அப்புறம் என்னக்கா, ஐயோ என்ன, இதனால உனக்கு என்ன லாபம், இதனால உனக்கு என்னதான் ஆசீர்வாதம்? ஒண்ணுமே கிடையாது, எந்த ஆசீர்வாதமா கிடையாது. இதனால உனக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணுமே கிடைக்கலையே. ஏன் இதை நீ பேசணும்? ஏன் இதை கேட்கணும்? இதனால உனக்கு பிரச்சனை தானே. சிலவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க பெட்ரூம் சாத்திட்டு உள்ள உட்காந்து பேசினா கூட காது விட்டு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? புத்தி சரி கிடையாது. என்ன இல்லை? புத்தி சரி கிடையாது. ஏன்னா இவங்க அசுத்தமானவங்க, இப்படிதான் வளர்ந்துருக்கிறாங்க. அதனாலதான் இவங்களுடைய மைண்ட் எல்லாம் அப்படி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பழகிக்கணும், கத்துக்கணும். நாமளே டிசிப்ளினை உருவாக்கிக்கணும். சொல்லி கொடுக்க கூடாது, இதெல்லாம சொல்லி தரணும். பேசக்கூடாது. பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல். ஏனோக்கு தேவனோடு போனான், இரண்டாம் வருகை குறித்து பேசினான். விசுவாச வீரனா இருந்தான், தேவனு பிரியமா இருந்தான். ஆண்டவன் அப்படியே தூக்கிட்டு வாடே, நீ இல்லாம என்னால் வாழ முடியாது, ப்ளீஸ் வாட வாடான்னு ஏனோக்கும் எலியாவும் தேவனும் அப்படியே உட்காந்து அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி ஆதாமும் ஏவாளுக்கிட்டையும் ஆண்டவர் பேசினாரு பாருங்க. மனுஷனோட உறவாட பார்த்தாருங்க. ஆதாம் பாவம் செஞ்சு தோட்டு போனவுடனே ஆண்டவருக்கு துக்கம். ஐயோ நான் டெய்லி ஆதாமும் எவாளோட பேசுறேனே, நீ காணாம போயிட்டு. விண்ணின் மைந்தன் மண்ணுக்கு வந்து மண்ணான மனுஷங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஆதாம் கிட்ட சாயங்காலம் வந்துடுவாரான். டெய்லி பகலில் குளிர்ச்சியான இல்லை வேலையில் வருவாராம். இந்த கொஞ்சம் வெயில் கீழ் வந்தால் கூட போங்க ஆண்டவரே, ஒரே வெயில் அடிக்குது, இந்த நேரத்தில் வந்து பிளேட் போடுறீங்கன்னு கேட்பாங்கன்ட்டு சாயங்காலம் அழகாக குளிர்ந்த நேரத்தில் ஆதாமே அதை கூட்டிகிட்டே வருவாராம். அப்போ அதை வந்துட்ட எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வாங்க, மண்வெட்டி மம்முட்டி எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க போட்டுருவாங்களா, ஃபர்ஸ்ட் உட்காருங்கடா அப்படின்னு பேசிட்டு இருப்பார். இல்லை நான் அழுகா இருந்தா என்ன, நம்ம பேசி தானே போகிறோம், உட்காருந்தாங்க. அல்லேலூயா. புள்ள பாருங்க, அழுகா இருந்தாலும் என்ன இருக்கும் குழந்தைக்கு. கிராமத்தெல்லாம் பாருங்க, டவுன்ல அப்படி இல்லை. குழந்தைங்கெல்லாம் ஜட்டி கிட்டி போட்டு
கேட்டை போட்டு வாயில் ஒரு முட்டியை சொருவிட்டு போயிடுறாங்க. அது வாடி சும்மா உட்காந்துருக்குது, பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் கிராமத்துலாம் அப்படி கிடையாது. சோறு கீரெல்லாம் வச்சுருவாங்க, ஜட்டி இருக்கா ஒன்று, இந்த வயிறு மட்டும் அப்படியே பானையாக இருக்கும். அது வாட்டுக்கு தட்டு அந்த பானையிலே வச்சு சாப்பிட்டு சளி இந்த பக்கம் வரும். அப்படியே அந்த அம்மா அந்த 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 கையிலேருந்து வருவாங்க, ஐயோ என் தங்கமேன்னு அந்த சளி அப்படியே இது பண்ணி அப்படியே அசிங்கமாக இருப்பான் பார்க்குறதுக்கு. காக்கை தன் குஞ்சு அழகாக இருக்கும், கரெக்டாக இல்லையா? அது அசிங்கமாக இருந்தால் நமக்கு நல்ல காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேருந்து அந்த மண்ணை தேய்ச்சி அப்படியே அந்த காலை முத்தம் கொடுப்பாங்க. ஏன்னா யார் பிள்ளை அது? இதே இன்னொரு பிள்ளை இருந்தா சீ அப்படின்னு உன் பிள்ளையா இருந்தா உனக்கு அது பொன் குஞ்சு தானே, கரெக்டா இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம நம்முடைய அழுக்க பார்க்கல, நம்முடைய அழகை பார்க்கற, உள்ளான அழகை பார்க்கற. ஆமென். இந்த அழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படி தொடச்சா போயிடும். ஆனால் மனசுல தான் அழுக்கு நிறைய ஆயிடுச்சுன்னா தொடச்சா போகாது, ரத்தத்தால் கழுவுனாதான் போகும். ஆமென். என்னுடைய பாவத்தை சும்மா கழுவுலங்க, தண்ணி ஊற்றி கழுவுல, அவர் ரத்தத்தை அப்படியே ரத்தத்தை ஊற்றி கழுவி இருக்கிறாரு. கிளீன் ஆயிருக்கிறோம், நம்ம பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்தினாருங்க. ஆதாம் ஏவாள் போன உடனே ஆண்டவர் தேடினாரு, ஐயோ என் கூட பேசுறது யாருமே இல்லைன்னு. ஆனா அதே ஆதாம் சந்ததியில பிடிச்சாரு பாருங்க ஏனோக்கு ஆண்டவர். 7ஆம் சந்ததிக்குள்ள ஏனோக்கு தூக்கிட்டு மேல போயிட்டு வாட நாம 2 பேரும் பேசலான்னு. ஆதாம் போனா என்ன, எனக்கு தான் ஏனோக்கு வந்துட்டானு என்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னதான் பேசுவாருன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கு நான் யோசிச்சு நான் கற்பனை பண்ணேன், அங்க சேவ் பண்றது யார் இருப்பான்? எவ்வளோ பெரிய தாடி 6000 வருஷத்துக்கு வளர்ந்துருக்கும், முடி எவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு 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 ஆலமரம் மாதிரி மண்டை இருக்கும்னு நினைக்கிறேன். உடம்பு அதுதான் இருக்கும், மண்டையில் அந்த அப்படியே கற்பனை பண்ணேன், யாருக்கும் முடி வெட்டுவாங்க? ஏனோக்கு 6000 வருஷம் மேலே இருக்கிறான், எவ்வளோ பெரிய முடி இருக்குது, தாடி, இது 2 தான் எனக்கு நினைப்பு வந்துச்சு. இதெல்லாம் உடம்பு அப்படியே தான் இருக்குன்னு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தாடியும் மீசையும் உடச்ச எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், மூஞ்சி தாடி கீட்டில் எவ்வளோ பெரிய. அவர்கிட்ட ஆண்டவர் அவன் என்ன அழகாக இருக்க போகிறான் பார்க்குறதுக்கு, அவன்கிட்ட என்ன தான் பேசுவார்? எல்லாம் முடிகிடிலான ஏனோக்கு மூஞ்சி எவ்வளோண்டு தான் இருக்கும், அதில் இவ்வளோண்டு உதடு, அதில் உட்காந்துட்டு ஆண்டவரோட பேசிக்கிட்டே என்ன சாப்பிட்றான்னு தெரியல, தோசை இட்லி கிடைக்குதான்னு தெரில, என்ன சாப்பிட்றான்னு தெரில, எதை கொடுக்குறான்னு தெரில. கற்பனை பண்ணி பார்த்தேன், அப்படி பிடிச்சிக்கிச்சே ஏனோக்கு. ஒரு பக்கம் எலியா, அந்த பக்கம் ஏலியா ஒரு பக்கம், அங்கே அக்னி இறக்கிட்டு இருக்கிறாரா என்னன்னு தெரியல, அவர் ஒரு பக்கம். நல்ல வேலைக்கு ஆண்டவர் அந்த எசபேல் என்ன கொண்டு இருப்பான், கரெக்டான நேரத்தில் தூக்கிட்டு வந்துட்டீங்க, சந்தோஷம். அவன் உட்காந்துருப்பான், 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஆண்டவரோட. யோசிச்சு பாருங்க, அவங்க 2 பேரும் இந்த பூமியில வந்து மறிச்சு உயிரோட எழும்ப தான் போறாங்க. அதை விசுவாசிக்கிறேன்னா கர்த்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உன் வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறாங்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இந்த பிரதிஷ்டையான வாழ்க்கையை நீ ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு இந்த வாய், கண்ணு, சரீரம், டாப் டு பாட்டம் வரைக்கும் பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க வாழுங்க. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் உன்னை எங்க கொண்டு வந்தாரோ அங்க ஒரு ஊழியம் செய்யுங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை தூக்கி ஒரு அல்லையில சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் பிரதிஷ்டை பண்ண போறீங்க? ஆண்டவருக்காக எத்தனை பேர் வாழ போறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது? உண்மையா எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? ஏனோக்கு மாதிரி நான் வாழ்வேன்றவங்க எத்தனை பேரு? அல்லேலூயா. நீ பிரியமா இருந்தா இப்ப கூட உயிரோட போலாம். நீ தான் வீட்டுல இருக்கிறதுக்கே ராகாசியா வாழ்றீங்க, வீட்டுல இருக்கிறதுக்கே பத்திரகாளியா வாழ்றீங்க. வீட்டுல இருக்கிற சனி எப்ப தொலைவ அப்படின்றாங்க, எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போய் திரியும்னு தெரியல, சனியை தொல்லையே தாங்க முடியலன்ட்டு இருக்கு. சிலதுங்களாம் வாய் பெருசு, ரப்பர் வாய், காலையில இருந்து ஊழையிடுறதுங்களும் இருக்குதுங்க. ஆண்டவருக்காக நீ வாழும்போது ஒரு பிரதிஷ்டையான வாழ்க்கை வாழும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கட்டும் ஆண்டவரே. ஏனோக்கை போல, எலியாவை போல பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. பைபிளில் 3 பேர் ஆண்டவர் பிரியமா இருந்தாங்க. வேதத்தில் எழுதப்படும், ஒன்று தாவீது, இன்னொன்று தானியேல், இன்னொன்று ஏனோக்கு. 3 பேர் தேவனுக்கு பிரியமானவங்க. தாவீது எனக்கு மிகவும் பிரியமானவன்.
தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன், ஏனோக்கு மிகவும் பிரியமானவன். 3 பேர் பிரியமா வாழ்ந்தாங்க. ஆண்டவரை என்னை அப்படியே மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி தகப்பனை எங்களை அப்படியே நடத்த இந்த செய்தி மூலம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.